சுமன் வீட்டை வந்து சில நாங்கள் அடுத்து விஷயம் ஜா ஜா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். ஹெர்மி உங்களோட முயற்சிக்கு வாங்கி இந்த வண்டி அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நான் பிரகிதன் அண்ட் லிதியா குட்டி அங்கே வந்து நிற்கிறேன். என்ன லிதியா குட்டி ஹாய் சொல்லும். ஹாய் சொல்லுமா. ஹாய் எங்க சப்பாத்தா காணையில் பிள்ளைண்டே இங்கே வந்து அப்படித்தான் கோலமெல்லாம் மாறிட்டேன். அப்போ நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு தம்பிகிட்ட வீட்டை வந்திருக்கிறோம். என்ன தம்பி என்ன பார்த்தீங்கன்னா சுமன் வீட்டேன் நிறைய நாளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூட இல்லைண்ணே ஒன்று கூட. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நீண்ட நாள் பிறகு எங்களோட சகோதரன் கூட நீங்கள் வந்துருக்கீங்க. கொஞ்ச நாள் விட்டா இருந்தேன் வீட்டை. நானும் லிதியா குட்டியும் கொஞ்ச நாளாக வீட்டிலேருந்து ரெஸ்ட் கூடுதல் ஒன்று ரெண்டு கேட்குங்க எங்கள் செமினாரிஸில் வேணா காணலண்டு. ஓ அவன் நான் வேலோட வாரது ஒரு ரஞ்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அப்போ வீட்டை நிற்கிறாவா அப்போ என்ன நிலம் விசாரிக்கிறதுக்கு உறவுகள் இருக்குது நினைக்கிறேன் இல்லையாக்க மாட்டேன். எத்தனை பார்க்குறேன் ஒரு நாளைக்கு முடிய பார்க்க 4000 5000 போகுது. அப்போ எத்தனை பார்க்கிறமே அதில் வந்து உறவுகள் நேசிக்கிற உறவுகள் வந்து உங்களை நேசிக்கிற உறவுகளுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். கூடுதலாக என்னெல்லாம் பெருசாக பிடிக்காது. ஆனாலும் அப்படி இருக்கிறமே அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஓகே. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்றைக்கி நாங்கள் சர்மியாக்காவிட்ட தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை நிற்கல கோல் பண்ணி சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து மதியம் வந்து எங்களை வீட்டை சாப்பாடு நீங்கள் வாங்க ஃபேமிலியாக அது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நானும் இந்த அம்மா வீட்டு சமைக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக வீட்டை சமைக்கல நான் வெளியாக போகிறேன். அப்போ கூடுதல் அம்மா எனக்கு சொன்னிருந்தா சமைக்கிறேன். அப்போ திடீரெண்டு வாங்கினா அப்புறம் அம்மா சமைச்சு சாப்பாடுங்களுக்கு இரவுக்கு சமைச்சு சாப்பிடுவோம். சந்தோஷம். பாருங்க உங்களை சகோதரங்க நண்பு தொல்லையில அம்மாவுக்கு நண்பு தொல்லையில என்ன தாங்க முடியாது. சௌரம் அம்மா அப்பா நண்பு தொல்லை தாங்கவே இல்லை. இப்போ எந்த சாப்பாடு மறந்தே போயாச்சு. மேலே அப்படியே இல்லை ஒரு மேலே என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன இன்னும் ஒரு நாங்கள் கூடுதலாக அப்படித்தானே எல்லாம் ஒன்று கூட்டுறாங்களே என்ன. இப்போ நீங்கள் கூட அம்மா அங்கே போடுறது நிற்கிறது அப்படி ஒரு இதுக்கெல்லாம் இருக்கிறது என்ன. கூடுதலாக நான் இப்போ கொஞ்ச நாளாக ஞாயிறு 2 நாளே அம்மா விட்டா நிற்கிறது. இன்றைக்கெல்லாம் அங்கே நிற்கல சரியாக எல்லாம் கோவிக்க போயினோம் இன்னும் காணையிலன்னு சொல்லி நாங்கள் இங்கே இருந்துட்டா நாங்கள் இங்கே வார நாங்கள். அப்போ இப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ சுமன் வீட்டை வந்திருக்கிறோம். ஆனால் சுமன் வீட்டை வந்து சில காரியங்கள் இருக்குது. அதுவும் எங்களோட சேனல்ல முதல்ல நாங்கள் ஆட்டோ வந்துட்டு நாங்கள் அப்படியே அதுவும் நாங்கள் வந்து முதல்ல இப்போ சர்மியக்காக்கள் இங்கே வந்து இருந்தாப்புல இன்றைய தான் நாங்கள் எங்களோட காணொலியில போட போகிறோம் வீடியோ. பாரு நாங்கள் ஆனால் இங்கே குறைவு தான் பாரு கொஞ்சம் தூரம் மண்டபடியாக நாங்கள் தூரம் மண்டபடியாக எங்களுக்கு தூரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வீடு கிட்டன்னு சொன்னால் இப்போ அனுவாக்கள் வீடு அனுஷியாக்காண்ட வீடு சாருவாக்காண்ட வீடு தான் எங்களுக்கு கிட்ட அப்படின்னு சரி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் அவையல் மங்களோட ஒரு இதோட என்ன சரி. அப்போ அதுக்கு முன்னமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளோட 2 நாள் அது மாதிரி பெரிய சந்தோஷம் என்ன. இந்த நாள் நாங்கள் எல்லாம் மாலையத்துக்கு போய் எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் நின்றுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க வசனம் ஒன்று சொல்லுவேன்டா. ஒருவருடைய வழிகள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்கள் கூட சமாதானமாகும்படி செய்வாராம். அப்படி நல்ல வசனம் இல்லை. ஓ எனக்கு அப்படி நடந்துருக்கு. அப்போ பாருங்க என்ன சொல்கிறேன்னா நம்முடைய வழிகள் நம்முடைய நடத்தைகள் வந்து கடவுளுக்கு பிரியமாக இருக்க நம்ம வெறுக்கிறவர்கள் கூட நம்ம நேசிக்கிறார்கள். இப்போ உங்களை வெறுக்கிறேன்டாரோ அப்போ நாங்கள் நல்ல நடத்தைனால இன்னும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் பூமியை சொந்தரித்து கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு நம்முடைய சுமன் வீட்டை நாங்கள் போகிறோம். அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலை புதுசாக யாராவது பார்ப்பீங்களான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே நாங்கள் போகலாம் வாங்க. ரைட்ப்பா நாங்கள் அழுதுட்டு விஷயம் ஜா அப்படி அங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை வந்து மிச்சம் வந்து நாங்கள் அவாவோட பகிர்ந்து கொள்ளணுமே. அது மிரட்டுமா ஏன்னா நாங்கள் சர்மியக்கா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ சர்மியக்காவை நாங்கள் கண்டுட்டோம். பூசணிக்காய் இது சின்ன பூசணிக்காய் இது பெரிய பூசணிக்காய் இது பச்சை பூசணிக்காய் ஓகே. உண்மையாகவே நல்ல சந்தோஷமா இருக்குது உங்களோட வீட்டை நாங்கள் வந்தது தெரியுமா. சந்தோஷம் நீங்களும் எங்கட வீட்டை வந்ததுக்கு கட்டாயம் என்ன. ஆனால் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு கிழமையில ஒரு கவையில் 2 தடவை என்ன நிலம் விசாரி நான் போன் எடுக்கிறேன். நான் வாக்கு கோல் பண்ணி பின்ன இரவுகளில் கூடுதலாக எடுப்பேன். டைம் கிடைக்க இருந்துட்டு 2 கிழமை ஒவ்வொரு நாளும் டெய்லி கதைக்கிறேன். சம்டைம் டைம் இருக்கு எடுப்பேன். என்ன செய்வீங்க உங்களை இங்கே வீடியோ காணையில் உனக்கு என்ன வரையில் என்று கேட்பேன். நிலம் விசாரிப்பேன்
இப்படி ஒரு உறவுகள் கிடைக்கிறத கொடுத்து வச்சிருக்கோம். நானும் இந்த சௌகரியமாக தான் நான் நினைக்கிறது. அது சரி. இப்போ சின்ன சின்ன வீடியோ கேம் பெரியண்டா கேட்கறது என்ன பிரச்சனை என் சௌகரத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லுவேன் நான் சில விஷயங்கள். ஆலோசனை சொல்றதுல ஒன்றும் இல்லை தானே. இப்படியான உண்மையான அன்புகள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா. அதுக்காண்டி தான் நானும் சில விஷயங்களை நான் என்னன்னு சொல்றது பேசாம விட்டுட்டு இருக்கிற காரணம் என்ன இப்படியான என்ன சொல்லுவாங்க 2 பேருக்குள்ள எங்க இவருக்கும் எனக்குமே கருத்து வேறுபாடு. ஆனா 2 பேரும் ஆறாண்டாலும் ஒரு ஆள் விட்டு கொடுத்தா தான் அங்க ஒற்றுமையா சந்தோஷமா குடும்பம் போகும். என்ன கருத்து வேறுபாடு வராம குடும்பம் இல்லை. உண்மையிலேயே ஒரு கதை அவர் கதைச்சா நான் ஒன்றை கதைப்பேன். ஆனா அதுல 6வது ஒரு ஆள் விட்டு கொடுத்தா தான் சந்தோஷமா இருக்கு. வாசல் படி அதானே அது எல்லா நடக்கிறதானே. தண்ணியெல்லாம் இப்ப பார்க்க கொஞ்சம் மடிவா இருக்கு. வலிக்கிட்டு தண்ணி எல்லாம் முதல் வேற நாங்க வந்தபோது ஒரு காயம் இல்லை தெரியுமா. பாக்கல என்னடா தெங்கையெல்லாம் விலையா கிடக்கு ஒரு காயம் இல்லையா. இவ சொன்னார் அதை தென்னை ஏதோ பட்டு பிரிச்சு விடுறதுன்னு சொல்லி அதை ஏதோ யாரோ கூப்பிட்டு எல்லாம் செய்து இப்ப நல்ல காய் ஆக்கிது. எனக்கு வார தேங்கையை வாங்க தேவையில்லை வீட்டு தேவைக்கு வரும். ஒவ்வொரு மரத்துல ஒரு காயம் அது முத்தணுமோ அது முத்த கிடக்கு வார வருஷம் சரியா வரும். வார வருஷமா எங்க வரும். ஆனா இப்ப நீங்க ஜீவா விட்டு ஒரு தேங்காய் வாங்கினீங்களே என்ன விலை? 180 ரூபா. 180 ரூபா ஒரு தேங்காய். 180 பெரிய தேங்காய் 200 ரூபா விக்குது. 200 ஒரு நாளைக்கு தான் காணும் எங்களுக்கு. சமாளிக்க தான் காணும். அது எங்கட ஒரு சின்ன குடும்பம் பண்றோம் அது ஒரு தேங்காய் தான் காணும். இல்லையா பெரிய குடும்பம் 2-3 தேங்காய் வேணும். என்ன அப்ப தேங்காய்க்கே புரியும்பாரு சில காசு உழைக்கணும் எனக்கு. நாங்க தேங்காய் என்ன ரீசன் விலை என்ற காரணம் தென்னை மரத்துக்கு நோய் வருதுதான். அதாலதான் அந்த தேங்காய் விலை. மற்றது ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறபடியா தான் இந்த தேங்காய் தலை விலைக்கு ஏற்றுமதி செய்தபடி தான் நோய் வந்தது. அதை எப்படி உற்பத்தி அங்கே அனுப்புற கூடுதலா போனோம்னா அதுல இருந்து நிறைய காய் எடுக்க வேண்டிய. அது சரி உண்மைதான். ஆனா இதுல நிக்க உண்மையாவே நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னா நல்ல நீட்டா இருக்கு. முத்தம் இல்ல மழை பெய்தாலும் பாருங்க. ஆனா எனக்கு என்ன பின்னுக்கு போட்டு முத்தம் பெருசா கிடக்கண்டு அண்டு நாங்க இப்படித்தான் சூப்பராகி கொண்டு இருக்கேன். அப்ப நான் ஒரு தம்பியோட நின்று வேலை செய்து கொண்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன் இவ்வளவு தூரம் மோட்டர் சைக்கிள் அழுத்து கொண்டு போகணும் வேண்டாம். அப்ப வீடை வண்டில் இழுத்து கொண்டு முன்னுக்கு விட்டு விடுங்க. இல்ல அது நல்லது தானே. இப்ப உங்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுங்க 2 பிரிக்கக்கூடிய மாதிரி மரந்தடிகள் எல்லாம் வச்சு நல்ல மாதிரி தண்டக்கூடிய மாதிரி இருக்கு. முத்தம் முன்னுக்கு இருந்தா ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு இதுல பந்தல் அதில் போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி ஒரு முத்தத்தோட காணி இல்லைன்னு நாங்க அவளை சொல்றீங்க தெரியுமா. உண்மைதான். என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்ய பெரிய இடமா இருந்த சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷன் செய்யலாம். அது எல்லாரும் வந்து அடுத்தது இப்ப இன்றைக்கு வந்து இப்ப பாருங்க இங்க வந்து ஒரு சௌரங்கள் பிள்ளைகள் வந்து எல்லாம் நிக்கக்குள்ள பெரிய முத்தமிட யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இவங்கட சௌரம் 7 பேர் எங்கட சௌரம் 6 பேர் வந்தால் சின்ன இடம் காணாது. ஐயோ இவங்க எப்ப போவாங்கன்னு யோசிப்பேன் தெரியுமா. இனிமே நீங்க பாக்குற இடம் கொஞ்சம் பெருசா பாருங்க. இது அப்படி இதுல ஒரு தென்னை ஒன்று நின்று நாங்க பிரட்டி கொண்டு பின்னுக்கு வச்சுக்கிறோம். என்ன சொல்லி இவர் ஒரு பாட்டு பாடின பிள்ளைய பெத்தா கண்ணீர் இல்ல 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 நீங்க அந்த பாட்டு எடுத்து விடுங்க. சொல்ல மாட்டேன். நீங்களே இதெல்லாம் வளர்க்குறீங்க. என்னது இது நாங்கள அரைவாசியை தரைச்சு போட்டு அந்த கூடை மாதிரி அந்த கூடை போடுவாங்கல்ல அந்த அந்த கிடுகால மேய்ஞ்சு அந்த ஓலியால மேய்ஞ்சு அது நாங்கள் இணலா இருக்க மாட்டோம் அதுக்காக விட்டுருக்கோம். அப்போ தரைச்சு போட்டு நாங்கள் ஒரு நீட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வேலியெல்லாம் இறக்கியாண்டி நாங்கள் மரங்கள் எல்லாம் வச்சு பூக்கொண்டெல்லாம் இந்த இடமெல்லாம் எம்டியாக இருக்குது. நாங்கள் பூக்கொண்டை சோழி ஆக்கணும். அந்த அவ்வளோ ஒரு கற்பனை எங்களுக்கு. அப்படி எங்களை ஒவ்வொரு மரங்களும் வச்சு உண்டாக்கி எங்கிட்ட இருந்து கனி எடுக்கணும். ஏன்னா வீட்டில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு இதுவுமே கட்ட இப்படி ஒரு இதுதான் நானும் விருப்பம். இப்படி ஒரு காணிக்க தோட்டங்கள் வைக்கலாம் தென்னை வைக்கலாம் நல்ல கனிகளை கொடுக்கறது அது சார் உண்மைதான் சொல்லி இருக்கேன். அது முன்னுக்கு நின்றது சரைச்சிடும். அது வாசல் அந்த மதில் இதழ் பிரச்சனை அப்ப சரைச்சிடும் மஸ்கூட்டி சரியான. இது இந்தியாவில் வேற இதுல இருந்த முருங்கை மரத்துல முருங்கை விலை எடுத்து கொண்டு இருந்தேன். சரி சைட்டு அவங்களோட வேலி அங்கால காணிக்க அங்கால அது இந்த காத்தோட விரண்டுட்டு அப்படியே. அப்ப இதுல சில நேரம் முருங்கை மேல உடச்சி எடுப்பேன் இதுகளுக்கு சுன்றதுக்கு அதுகளுக்கு எடுக்கிறேன் நான் தான். அவங்க ஒரு முருக்கை மேல மெக்கத்தான் வேணும். அங்கே 3 அங்கால செலப்பாவே இப்போ வீட்டோட வச்சா மசுக்குட்டி எல்லாம் ஓ இங்கே பாருங்க எத்தனை என்ன நிற்குதுங்க கடை விட்ட. ஆனால் செவ்வளி தான் இல்லாத என்ன வடிவா இருக்கும். அது இந்த அவுட் கோல் இறக்கி போட்டு இங்கே சைட்டாக வைக்கணும். சும்மா வடிவா இருக்கும் சொல்லையா. இப்போ நாங்கள் சரணியக்கா அந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே அப்படியே சோபால குந்தியாச்சு. இந்தியாப்பா இப்படி ஒரு சோபா ஒன்று வீட்டிலே இருந்துச்சுன்னா அப்படி வந்திருக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதுதான் சமைச்சு போட்டு எல்லா வேலையும் செய்துட்டு இதில் வந்து அப்படியே சாஞ்சிடுவோம். சரி நீங்கள் எங்கே வாங்க தூரம் இல்லை என்னண்டு வாரது
அவக்கு ஒரு பைக் எடுத்து கொடுத்துக்கா கரைச்சல் இல்லை ரோட்டு வேலை செய்ய ஆள் இரவெல்லாம் விடிய நம்பி எல்லாம் கதைக்க வலிக்கிட்டுது. என்ன செய்த நீங்கள் தண்ணி இருக்கிறது எங்களோட ரோட்டு வந்து தெரியும் கூடுதலா வீடியோ காட்டியிருப்பேன். தண்ணீர் வந்து போறேன்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் அதை நீட் பண்ணணும்னு சொல்லி கல்லெல்லாம் போட்டு அந்த இதுகள் என்னங்க டஸ்ட்டு அந்த அதுகள் எல்லாம் போட்டு எல்லாம் அடிச்சது. அது கொஞ்சம் செய்ய கிடக்கு. நாங்கள் நாளைக்கு வேணுமெண்டா அதை நாங்கள் ஒரு காட்டுவோம் உங்களுக்கு. அப்போ நேற்று நீங்களும் கொஞ்சம் அதுக்குள்ள வேலையெல்லாம் செய்ய அப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு அலுப்பு அலுப்பு கொஞ்சம் திடீர்னு இப்போ கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறாங்க வேலை செஞ்சா அப்படி இருக்கும். அப்படித்தான். அப்போ நீங்கள் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். சுகத்துக்கு குறையில நல்ல வடிவாக இருக்குது சூப்பா இல்லை ஒன்றுடா அப்பாங்க சரி ஓகே. அன்றைக்கு நாங்கள் வந்து வீடியோவில் பார்த்துனாங்க நீங்கள் ஒரு இது ஒன்று செய்ய தொழில் மாதிரி ஒன்று சமையல் செய்து பார்சல் எல்லாம் கொடுக்குறோம். நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். சர்மி உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள், இன்னும் முன்னேறணும்னு சொல்லி எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணி இருந்தது. நிறைய முயற்சி இருக்கு. வெண்டை நாள் கூட சரி சமையல் சாப்பாடு என்னொன்றாலும் போட்டு மேல அடுத்த கட்டம் மேல முடிக்கிறேன். அதுக்கு மேல வாழ்த்துக்கள் சொல்லுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. அவ வந்து அது இண்டை கண்டென்ட் இல்லை எனக்கு தெரிஞ்ச காலத்துல. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுல எனக்கு அவ தெரியும். அப்பக்குள்ளேயே வந்து நார்மலா அந்த என்னன்னு சொல்ற சின்ன சின்ன தொழில் மாதிரி செய்ய வழி வீடியோல சொல்லியிருப்பேன். நான் தட்டை கையின் பிரியாசங்களை கட்டாயம் கடவுள் ஆசீர்வதிக்கும். அதை என்னன்னு சொன்னா உண்மையில 2 பேர்ட்ட உழைப்பும் இருந்தா தான் நாங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் எடுத்து வைக்க முயற்சி இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் ஹஸ்பண்டை உழைப்பை நம்பி கொண்டு இருந்தோம். எங்கட வீட்டு செலவோட தான் போய் கொண்டிருக்கும். பின்ன ஒரு மாதம் நாங்கள் கணக்கு எடுத்தோம்னா கணக்கு எங்கேயோ வருது தெரியுமா? அது அரைவாசி எங்களுக்கு பட்ஜெட்டுக்கும் அடங்காமல் இருக்குது. அது பிறகு அந்த பட்ஜெட்டுக்கு அடங்காமல் நாங்கள் வெளியில் கடனை வாங்குகிறோம். அப்போ எங்கள் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து அதை உழைப்பமா இருந்தால் எங்கள்ட வர அந்த பட்ஜெட்டை நாங்கள் சுருக்கி கொண்டு அதோட நாங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். பிள்ளைங்க எதிர்காலம் இருக்குதுன்னு இந்த சில வேற ஒரு குடும்ப பொம்பளை விளங்கிட்டு மாட்டோம். அவளுக்கு தான் அந்த எடுக்கணும். இது பாருமே. ஆனால் இன்றைக்கு முதலெல்லாம் இவர் தான் அந்த வரவு செலவு பார்க்குறேன். இப்போ 2-3 மாசமா நான் தான் எல்லாமே பார்த்துட்டு இவருக்கு கணக்கு சொல்வேன். இன்னத்துக்கு இவ்வளோ முடிஞ்சதுன்னு சொல்லுவேன். அப்போ எல்லாமே எந்த பொறுப்புலேயே தந்தோம். எனக்கும் ஒரு சந்தோஷம். அதை எந்த பொறுப்பில் தந்துட்டார். 2 எல்லாம் பார்த்துட்டு நான் அவருக்கு கம்ப்ளீட்டாக கணக்கு முடிப்பேன். இவ்வளோ இன்னத்துக்கு பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுத்தேன்னா 2 கணக்கு முடிக்க அவருக்கு சந்தோஷம். இப்போ கணக்கு கேட்பேன். என்ன சொன்னால் அவர் எங்களுக்கு உழைச்சி திரைக்க நாங்கள் அவர் என்ன கையில் அதை ஒப்படைக்கல. நான் அதை கணக்காக கொடுக்கணும். என்ன அதில் எவ்வளவு அதில் அவர் பார்ப்பார். இந்த இவ்வளவு செலவுக்கு எடுத்துக்க அவ்வளோ எங்களுக்கு மிச்சமாக இருக்குன்னு சொல்லி உண்மையான இவர் உழைக்கிற உழைப்பு இப்போ எங்களுக்கு போதுமாங்க. இல்லை என்ற கடை வேலையை நாங்கள் இப்போ விட்டுட்டோம். சம்டைம் வீட்டோட வேலை செய்கிறது 1-2 வேலையெல்லாம் பேரும் கடையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதையும் செய்து இப்போ நானும் ஒரு தொழிலை செய்து கொண்டு அப்படி போகுமே. அந்த வாழ்க்கை எங்கேயோ போகும். என்ற இந்த வீடெல்லாம் இப்போ வந்துட்டோம். கணக்கு வேலைகள் எல்லாம் இருக்குது. செய்யணும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சேர்க்கணும் போகணும். பொம்பளை பிள்ளை எல்லானே நாளைக்கு இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாமல் போகலாம். அப்போ நாங்கள் இருக்கேக்க இளமையாக இருக்கேக்க நாங்கள் பிள்ளைகளுக்கு சேமித்து வச்சு எங்களுக்கும் சேர்த்து வைக்கணும். குறிப்பிட்ட கால வயசுக்கா என்ன அதான் உண்மைதான். அதை சொல்லி நான் இளமையில சேர்த்தா தான் முதுமையில சந்தோஷமா இருக்கலாம். காலத்துக்குள்ள சேர்த்து தண்டி கொஞ்சம் பின்னுக்கு தண்டி செய்துட்டோம்டா அதுல ஒரு சின்ன ஒரு வருமானம் ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னா எங்கட அப்பாக்கள் சின்ன வசதியா இருந்தவர். ஆனா அதை சேமிக்கிற அளவுக்கு தெரியாது. அம்மாவும் அதை பெருசா தண்டையில அப்பா ஏதோ உழைச்சோம் சாப்பிட்டோம் உங்களை பார்த்தோம் பண்ண மாதிரி போட்டோம். ஆனால் நாங்கள் வளர்ந்து கொண்டு வைக்கப்பட்ட எதுவுமே இல்லை. சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் ஆரம்பம் பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இளமையாக இருக்கேக்க நாங்கள் ஏதோ தானோம்னு சொன்னால் பிற்காலத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை அடுத்த வீட்டை கையேந்த வேண்டிய நிலை அந்த நிலைமை வரக்கூடாதுன்ட்டு தான் நாங்கள் 2 பேருமே கஷ்டப்படுறதுக்கு கேரட் கஷ்டப்பட்ட ஒரு சில பேர் கல்யாணம் செய்ய நம்ம பணக்கார பொம்பளை எதிர்பார்க்குறோம். கஷ்டப்பட்ட ஒரு பொம்பளை எடுத்தால் தான் ஒரு வாழ்க்கையில்
பின் இதுவள் தெரியும் என்ன சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் துன்பங்களுடைய பாடுகள் எல்லாம் விளங்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா உண்மையில இளம காலத்துல எனக்கு அந்த விளக்கங்கள் தெரியாது, உண்மையில எனக்கு தெரியாது. அப்படி இப்படித்தான் எங்கட என்னோ தானோன்ற மாதிரி எங்கட வாழ்க்கை. ஆனா மோனிகா அப்பா பிறந்தாலும் எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு பக்குவம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அப்படி இப்படி இவரோட கதை சில விஷயங்கள் கதை கேட்கங்களுக்குள்ள வாக்குவாதம் பெறும். ஆனா அதை நான் சரியான முறையில இந்த டைம்ல சொல்லணும்னு எடுத்து சொல்லி அதை புரிய வச்சு எங்கட வாழ்க்கையில எப்படி இப்படித்தான் போகணும்ன்றதை இவருக்கு நான் புரிய வைப்பேன். அதே மாதிரி அவரும் எனக்கு சொல்லிட்டு செய்வார். அதை உண்டு சொல்லாம செய்தால் தான் ரெண்டு பேருக்கு அது ஒரு பிரச்சனையா வரும். கஷ்டமான துன்பங்கள் குடும்பங்களுக்கு வந்தவா அவ என்ன சொல்லுங்க, நான் பக்குவப்பட்டிருக்கேன். உண்மையில அவ சின்னால் தான் இனிமேதான் பக்குவப்பட இருக்கு. ஒவ்வொரு அனுபவம் தானே அப்படியான நிறைய பக்குவப்பட்டுட்டேன். இவன் போயிட்டு அந்த நேரம் வந்து எங்கட அம்மாக்கள் எல்லாமே வசதி தான், நல்ல வசதி, நல்ல நகை நட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன். என் அம்மா வந்து 5 ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப அவ வந்து நல்ல வசதியா தான் இருந்தவா. பிறகு அம்மா கல்யாணம் கட்டி என்னன்னு சொல்றது, இந்த 5 ஆம்பளை பிள்ளைகள் உழைச்சு கொண்டு வர காசு அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலாம போயிட்டு. என்னாவைக்கு அம்மா அப்பா வந்து செத்துட்டினா அம்மா ஒரு பொம்பளை பிள்ளைன்றபடி அம்மா தான் கொஞ்சம் பொறுப்பு அந்த குடும்பத்தை கவனிச்சவா. பிறகு அந்த 5 ஆம்பளை பிள்ளையும் அவ தான் கல்யாணம் கட்டி கொடுத்தவா. அப்ப அம்மா வந்து என்ன செய்வான்னு சொன்னா 5 ஆம்பளை பிள்ளைகளும் உழைச்சு கொண்டு வர காசை அம்மா எடுத்து வாங்குவாவை தவிர மனுஷன் காசை அம்மா அதை எடுக்கலாம் விட்டுட்டா. ஏன்னு சொன்ன என்ன சௌரங்கள் கூட தரீனம் தானே. அப்ப அதே மாதிரி எங்கட அப்பாவுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குன்னா அவை கொஞ்சம் கஷ்டம். அதால அம்மா வந்து என்ன செய்வாண்டா, உங்களோட உழைப்பை கொண்டு அம்மாக்களை அவைய பார்க்க சொல்லி அம்மா அப்படியே விட்டுட்டா. பிறகு அந்த 5 சௌரங்களும் கல்யாணம் கட்டி போனோன்னு இவாக்கு இங்க கையில் ஒன்று மில்லா போயிட்டு. அப்ப இவா வந்து அப்பாவை எதிர்பார்க்க விளைக்கிட்டா. ஆனா அப்பாவுக்கு அந்த ஏற்ற வழியில கிடைக்கலாமலும் போயிட்டு அம்மாட்ட அந்த இது விளங்கல. பணம் எங்கிட்ட வந்த வரையக்குல தான் நாங்கள் அதை மூளையோட நாங்கள் யோசிச்சு தெரியல. அப்ப எங்க தந்து பாக்குறது எங்கிட்ட பணம் தந்து பாருங்க, நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க தந்து பாக்குறதுல தந்து கொண்டே இருப்போம். நாங்க பயன்படுத்த சில வழிகளை தெரியாது. எங்கட அம்மா வந்து என்னன்னு சொல்றது, அவ வந்து எடுக்கிறே இல்லை, நாங்களா எடுக்கும்படியாக நடந்து பணம் வந்தா குணம் மாறி. ஆனா உண்மையில அந்த குணம் மாறக்கூடாது, இன்றைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும். இல்ல எங்கடைய அம்மா எல்லாம் வந்து என்னன்னு சொன்னா அவாக்கு வந்து அந்த கூடுதலா என்னன்னு சொல்றது, பொம்பளை சௌரங்கள் இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, சின்ன வயசுல வந்து அம்மா சித்தபடி அவாக்கு அந்த எடுத்து புத்தியல் சொல்றதுக்கு ஒரு தெரியும் இல்ல. அப்படித்தான் இல்ல யார் கேட்டாலும் கொடுக்கறது, தனக்கு இல்லாட்டில மெட்டவிக்கு செய்யறது அப்படி என்ற மாதிரி எங்கட அம்மா வாழ்க்கை முறையை கொண்டு போட்டா. அதால வந்து பாதிக்கப்பட்டது நாங்கள்ல. அம்மா பெத்த 5 பிள்ளைகளுமே வந்து கஷ்டப்பட வழிகிட்டோம். அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் அதுக்கு பிறகு எங்களை வளர்த்தவா. அப்ப கூடுதலா வந்து நான் எல்லாம் இங்க ஒரு 15-16 வயசுல ஒரு ஃபங்க்ஷன் இல்ல சொந்த பந்தம் விட்டு போறோம்னா அந்த நேரம் எங்கிட்ட பவுன் நகையண்டு இல்லை தானே, நோமலா வந்து ஒரு பித்தளை சங்கிலியோட போவோம். அப்ப இதுல வந்து பிள்ளைய பெற்ற தாய்மார் வந்து ஒரு குத்தியா நடந்து கொள்ளாட்டி பிள்ளைகள் பாதிக்கப்படும். நாங்கெல்லாம் அப்படித்தான். அது எந்த விஷயத்திலே எங்கடைய அம்மா அப்பாண்டில நிறைய அம்மா அப்பாக்கள் அப்படி பாதிக்கப்பட்டு வெளி விவரங்கள் ஒன்றும் தெரியாது. அப்பா புத்தியா நடந்து கொண்டே இல்லை, அதால கஷ்டப்பட்டது நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு சொல்லுவோம். பசனம் அப்படித்தான் சொல்லி புத்தி உள்ள தான் நம்ம வீட்டை கட்டி எழுப்புறாங்க. நம்முடைய வாழ்க்கையை வந்து கட்டி எழுப்புறது வந்து நாங்கள் தான். எனக்கு அவையே அப்பாட்ட நாங்க இப்ப நான் நீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கலாம், மானி வாங்கியிருக்கலாம், பொம்மா சரியா இருந்ததா எல்லாம் செய்திருக்கலாம், நான் நம்மளே கேட்க பொம்மா சேர்த்து வச்சுக்கலாம். நான் என்ன உங்களுக்கு அம்மாண்ட சுபாவம் தெரியும் தானே தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் நான் செய்திருக்கலாம்னு நாங்கள் வளர்ந்து கஷ்டப்படுறீங்களா. அந்த அப்பா சொல்லுவார், என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க எல்லாம் சொல்ல. அப்போ நான் நீங்கள் நல்லா இருந்தது எனக்கு தெரியும். உண்மையில அப்பா நல்லா இருக்கேங்க. நான் அப்பாவுடைய கூட 8 வயசுல இருந்து நான் அவருடைய கூடவே இருப்பேன், கடைக்கு போவேன், வேறு கடை வச்சுருந்தார். அப்போ அவர் இருந்த நல்ல நிலைமை எனக்கு தெரியும். அப்போக்கு எனக்கு அந்த நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட வைக்கல. எங்களுக்கு அப்பாக்கள் சேர்த்து வச்சுருந்தாலும் சொத்தை ஒரு காணி ஒரு சின்ன தொண்டு காணி வச்சுருந்தா இன்றைக்கு நாங்கள் எல்லாம் படிப்படை உண்மையில நாங்கள் வேறு கல்யாணம் கட்டி வரைக்கும் ஒன்றுமே இல்லை எங்கிட்ட. படிப்படியாக தான் நாங்கள் இந்த தூரத்துக்கு வந்தோம். அவ்வளவும் உங்களோட வாழ்க்கையில் போராட்டம் என்ன நான் ஒரு கதை சொல்ல விடுங்க என்ன விட்டுட்டே இல்லை இல்லை. அப்போ நான் வந்து அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து பெரிய பிள்ளைகள்லான்னு அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. அப்போ வந்து உண்மையாகவே எங்கிட்ட நகை இல்லை. அப்போ ஒரு பித்தளை சங்கிலி தான் கழுத்தில் போட்டிருந்தேன். இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போவும் அவையை நான் நேரம் சந்திச்சேன். அப்படி ஒரு இதாக நான் சொல்லணும். அப்போ நான் போய் சொல்லிச்சுனாவே உங்களோட பவுன் சங்கிலி இல்லையோ
ஒரு அரைப்பவன் கூட உங்களோட அம்மா செய்து தரையிலையோன்னு சொல்லு எனக்கு அது வந்து சரியான ஒரு கவலையா போயிட்டு அந்த வார்த்தை அப்ப சரி என்னட்டு அதை நான் பெருசுபட அப்ப சின்ன வயசு தானே அது பெருசுபடுத்தல ஆனா என்ன அறியாம என்னுடைய இருதயத்துல வந்து ஒரு ஆணி வேறா போயிட்டு அந்த வார்த்தை அப்ப நான் அதை வந்து பெருசுபடுத்த அதை விட்டுட்டு உண்மையாவே நான் இவரை கல்யாணம் கட்டிக்கு வந்து உண்மையா இந்த நகையோ இல்ல சீதம் அம்மாக்கு தெரியல தானே கஷ்டம் எனக்கு கிளாமுண்டு தங்கச்சி இருக்குது அப்ப கஷ்டம் எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லை அம்மாக்களும் தெரியல அப்ப ஆனா நான் இவரை கல்யாணம் கட்டின அப்புறம் தான் இவர் தான் எனக்கு ஒன்று செய்து தந்தவர் அப்ப போன கிழமை நான் ஒரு இது கொண்டு போயிருந்தேன் நான் அந்த ஒரு செத்தை விட்டு கொண்டு போயிருந்தேன் நான் அப்ப எங்களோட மச்சால் ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லியிருந்தாள் உன்னை அவளுக்கு கூட ஞாபகம் இருக்குது அவள் சொல்லியிருந்தாள் உன்னை பழிச்சு எல்லாருமே இன்றைக்கு அந்த இடத்துல நிற்பின நீ வடிவா வலிக்கிட்டு போ என் உன்னை மனசை எப்படி வச்சிருக்கிறாரு இப்போண்டு அப்ப நான் நீ இப்படி சொல்றேன்னு சொல்லி நானே மறந்துட்டுதான் அந்த கதையை ஆனா அவ எனக்கு ஞாபகப்படுத்துற எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பிறகு அந்த கதையை வந்து அவன் எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்றா அப்ப நான் வலிக்கிட்டு கொண்டு போய் ஒரு வைராக்கியம் இல்ல இல்ல அதானோ நான் அதுக்கு பிறகு ஒரு மோட்டிவேஷன் அமையணும் அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு மோட்டிவேஷனா மாறுறது ரியல் மேல அது ஒரு மோட்டிவேஷனா எடுத்து இல்ல நான் இவரை கட்டின பிறகு எனக்கு என்ன 18-19 வயசு முதல்ல எல்லாம் வந்து நான் சமைச்சு போட்டு வீட்டுல இருக்கிறேன் தையல் கடைக்கு தான் போறது போய் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வேலை செய்து கொடுப்பேன் அப்புறம் லிதியா குட்டி பிறந்த அப்புறம் யூடியூப் அப்படி துவங்கி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் அப்ப இவரும் பார்த்தாரு எனக்கு அவள் கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி தராண்டு அவருக்குள்ளேயும் ஒரு விருப்பம் வந்து எனக்கு எல்லாமே செய்து தர வலிக்கிட்டார் அப்ப நான் அன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் வலிக்கிட்டு போய் என்ன கேட்டேன் நீ இதுக்கெல்லாம் இப்படி வலிக்கிட்டு கொண்டு போறேன் இப்ப நான் இந்த மனுஷன் என்ன இப்படி வச்சிருக்கிறேன்றதை நான் பெருமையா காட்டுவேன் மெட்டவைக்கு அப்ப இதுதான் இவருக்கு கூட தெரியாது நான் இன்றைக்கு அந்த கதையை சொல்றேன் அப்ப என்ன அன்றைக்கு அப்ப கதைச்சு அவைக்கு முன்னால இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன் வெளியால போய் எப்படி காட்டணும் மற்றவர்களோட பேசுகிற வார்த்தைகள் மற்றாக்கள் இழுத்துக்கொள்ளும் அப்படி அன்பான வார்த்தைகள் இழுத்துக்கொள்ளும் இதுதான் இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன் அதான் மேலே நான் எதிர்பார்க்கிற விஷயம் இல்ல அப்ப அப்படி நாங்கள் அது சரி இப்ப நீங்கள் எதிர்பார்க்கறதும் சரி ஆனா அன்றைக்கு நாங்கள் எப்படி இருந்த நாங்கள் இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறது வந்து கடவுள் தான் அப்ப இன்னைக்கு இல்ல நானும் கூட சில வாழ்க்கை இதுகள் வந்து வயிறாக்குது எனக்கு வந்து சும்மா இருக்கிறது உண்மையாவே விருப்பம் இல்லை நான் இவருக்கு சொல்லுவேன் உழைக்கணும் உங்க சேர்க்கணும் எங்களோட வாழ்க்கையில் நிறைய இதுகள் இருக்குன்னு நான் உதவி இவரோட அதைத்தான் கதைப்பேன் இவரே சொல்லுவார் என்ன எந்த நேரம் நீ உதய காத்து கொடுக்குற அப்படித்தான் இந்த இது என்ன சொல்லுவேன் அதான் அப்ப நான் இவர்கிட்ட சொல்லுவேன் நாங்களும் முன்னோரும் எந்த வருமானத்துல நான் எந்த அம்மா சகோதரத்துக்கு செய்யணும் அவங்க சரியான கஷ்டப்படினா என்னால ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுக்க எனக்கு ஒரு மேல சந்தோஷமா இருக்குமே கட்டாயம் அது உண்மைதான் ஆனா அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கு எனக்கு வந்து சில இதுகளுக்கு தடையா இருக்குது கொஞ்சம் நான் முன்னுக்கு வர்றதுக்கு ஏன்னா அம்மாக்கள் சௌரங்களை நினைச்சா டக்குன்னு எனக்கு ஒரு சோர்வு வருது நான் தையல் கடை நான் அண்டை கூட சொன்னாங்க நான் தையல் கடை வச்சுக்கேன் நீங்கள் தையல் கடை வளர்ந்து வரைக்க நீங்களும் கொஞ்சம் தையல் வேலையில செய்து நீங்களும் கொஞ்சம் கையில் காசு எடுத்து அம்மாக்களுக்கு உதவி செய்யலாம் நீங்கள் வேலை செய்ய சம்பளம் மாதிரி கொடுப்பீங்க அப்ப அதை எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அம்மாக்களுக்கு கட்டாயம் அதுதான் உண்மைதான் அப்படி நாங்கள் செய்யத்தான் வேணும் ஆனா எனக்கு வந்து இன்னும் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புறது எனக்கு அது ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்த மட்டும் அதெல்லாம் பட்டா 2 முடிகிற மாதிரி 2 பேரும் நாங்கள் அதான் இப்ப என்ன சொல்லுங்க இப்ப நான் வந்து இல்ல இப்ப நான் வந்து அதான் இப்ப சின்ன வயசு தான் சின்ன வயசு தானே அப்ப நிறைய அதான் இல்ல இல்ல நான் வந்து இப்ப நான் ஒரு இரவு வந்து இப்ப லிதியா நித்திரியான்னு சொல்லி நான் இருந்து கதைக்கிறோம்னு சொன்னேன் இப்போ நான் இப்படி செய்யணும் இப்படி நாங்க செய்வோம் இப்படி உழைக்கிறத சேர்க்கணும்னு சொன்னா இல்ல இல்ல இது வந்து உண்மையாவே ஒரு நாங்கள் சும்மா இல்லை இப்படி நாங்கள் வளர்ந்ததுல இருக்கிறோம்னா சும்மா இல்லைன்னு இதுல ஒரு இது இருக்குதான் இன்றைக்கெல்லாம் நாங்கள் சில பேர் பாக்குறாங்க சொல்லிடணும் என்ன பார்த்தா இப்ப கூட எல்லாரும் சொல்றது இப்ப எங்களை கண்டாலே காணாத மாதிரி போறாள் அவள் இப்ப பெரிய ஆளா வந்துட்டாள் இந்த காதுபடவே இப்ப கதைக்கணும் ஒரு நாள் நான் அப்படி யாரையுமே நான் மறக்கவும் இல்லை நான் பெரிய ஆளா அப்படி வந்தேன்னு நான் சொல்லவும் மாட்டேன் நான் என்னன்னு சொன்னா எங்கட என்ன கல்யாணம் கட்டினா எங்கட வாழ்க்கை முறையில் மாறி இருந்தானே எங்களுக்கு ஒரு நேரம் போகணும் உங்களுக்கு முன்னால நிமிந்து நிக்கணும் எனக்கு அப்படி ஒரு நான் வந்து இருக்கிறேன் கட்டாயம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம் சந்தோஷம் அப்படியே நாங்கள் பார்க்க போனா பொண்களை விட்டா காட்சி கொண்டு போவீங்க போனால் நிறைய வரும் ஆனால் நாங்கள் சில கசப்பான காரியங்களை மறந்துட்டோம் நம்முடைய வாழ்க்கையில சில
நல்லதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில வாழ்க்கையில் ஆனா எங்களுக்கு அந்த கசப்பான விஷயம் மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் மோட்டிவேஷனுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வளர்றதுக்கு அது வச்சு கொண்டு தன்றல மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு ஆனா நாங்க கசப்பான விஷயத்தை நினைச்சிருந்தோம் ஆளுகளாமே அதை நினைச்சு கொண்டு மோட்டிவேஷனை அடுத்த கட்டம் எடுத்து வைக்கணும் அதில் எடுத்து நாங்கள் வளர்றதுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் அண்டு நாங்கள் சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்ள போகிறோம் இன்றைய நாள் கூட வேரோட வந்தது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாத்து உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் இல்லை ஒரு மனுஷனுடைய முயற்சி தான் பெருசு என்ன சும்மா இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள நாங்கள் ஆனால் எனக்கு சப்போர்ட் உண்மையிலேயே அவ்வளோ சப்போர்ட் நான் ஒரு தொழிலை செய்ய அதுக்கு ஃபுல் சப்போர்ட் இவர் தரபடியா எனக்கு அது ஒரு சந்தோஷம் என்ன உண்மையில எனக்கு இப்போ நான் ஒரு தொழிலை செய்ய போகிறேன்னு நினைக்கல என் ஹஸ்பண்ட் அதுக்கு சப்போர்ட் தந்தால் பெரிய சப்போர்ட் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லா கணவர் மேலும் சப்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி கணவருக்கும் மனைவி சப்போர்ட் பண்ணோம் சரி இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் கட்டாயம் கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க பாய்.